ஆக்சுவலாக ஐம் பிருத்வி சார் ஃபேன் தான். அவரோட இன்டர்வியூலாம் பார்க்கல, சரி படத்தை பார்த்துட்டு இன்டர்வியூ பார்க்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். இட் வாஸ் நைஸ் டோட்டலி. ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இப்போ வந்து மூவி விறுவிறுப்பாக போகணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து போகிறவங்களை விட ஐ வாண்ட் டு லிவ் த லைஃப் ஆஃப் பிருத்வி அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஐ திங்க் திஸ் ஃபிலிம் வில் ஒர்க். நான் வந்து பிருத்வி சாரோட இடத்துல இருந்திருந்தேன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத வந்து நான் யோசிக்கிறேன். அப்படின்னா அதுதான் ஒரு டேரக்டராக ஐ திங்க் பெசி சார் வந்து வின் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏஆரோட மியூசிக் வந்து இட் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்சுவலி நிறைய இடத்துல. ஸோ மியூசிக் இது அந்த மாதிரி ஃபிலிம்க்கான எலமெண்ட்ஸை சொல்கிறத விட ஒரு ஃபிலிமாக புக் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி வந்து பார்த்தாங்கன்னா தெல் பி லைக் இட் வில் ஒர்க். எனக்கு ஒர்க் ஆச்சு ஃபுல்லி அண்ட் ஐ எம் ஹாப்பி. மேபி நான் இன்னொரு வாட்டி கூட பார்ப்பேன். ஸோ இட்ஸ் லைக் ஃபாஸ்ட் பேஸாக வந்து மூவி போகணும் அப்படின்னு எதிர்பார்த்து போனீங்கன்னா ஐ டோன்ட் நோ. பட் எனக்கு வந்து அந்த சின்ன விஷயங்கள் தான் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட் ஒர்க் ஃபார் மீ. ஒரு 16 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைகள்லாம் நாவலாகவே வந்துருக்குது. அப்போதுலேருந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு மரியானோட கம்பேர் பண்ணி பேசிட்டு ஸோ மரியான் மாதிரியே இருக்குது, அங்கே போய் டெசர்ட்டில் மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக நானுமே வந்து ஒரு ரீல் பார்த்தேன், மரியான் மாதிரி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபிலிம் இதெல்லாம் வந்து பார்த்தேன். பட் இங்கே வந்து பார்க்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் தான். மரியானில் காதல் அப்படிங்கிறத வந்து ஒருத்தனுக்கு உயிர்ப்பிக்கும், அதுதான் அவனுக்கு ஒரு எப்படி சொல்கிறது பவராக இருக்கும், எனர்ஜியாக இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே ஆடுஜீவிதமில் வந்து இட்ஸ் நாட் அபவுட் லவ் ஆர் ஜஸ்ட் அபவுட் லவ், இட்ஸ் மோர் தென் தட். எனக்கு அப்படி பார்க்கும்போது மரியான் வேறு, ஆடுஜீவிதம் வேறு, டோட்டலி வேறு. அண்ட் ஆல்சோ ஒரு கிரெடிட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். லைக் இப்போது பிருத்வி சார் பிஃபோர் ஹி வாஸ் இன் இண்டியா அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்போ அவருக்கான ஒரு பாடி அந்த எலமெண்ட்ஸ்லலாம் வந்து ஒரு விதமாக இருந்தது. லைக் ஒரு இந்தியன் எப்படி இருப்பாங்க, உழைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு பைசப்ஸ்லாம் இருக்கும் பட் தொப்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் செகண்ட் ஹாஃபில் பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ இட் வாஸ் லைக் வாவ், மனுஷன் பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் பெசி சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் அந்த அவரோட ஆக்டிங்கை பார்த்து நிறைய பேர் சொன்னாங்க ஆஸ்காரவே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிடைச்ச சந்தோஷம்தான். ஏன்னா அது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு பர்சனலி அவார்டு அப்படிங்கிறதுல பெரிய இது இல்லை. திஸ் ஃபிலிம் ஒர்க் ஃபார் மீ. எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது. மியூசிக் வாஸ் சூப்பர். ஸோ கிடைச்சா ஐ வில் பி வெரி ஹாப்பி. அமலாபால் ஷி வாஸ் ஸோ ப்ரிட்டி ஆக்சுவலாக அந்த இதுலேயே. அண்ட் சின்ன கேரக்டராக இருந்தாலும் மாஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைக் வெயிட் இருக்குது இந்த கேரக்டருக்கு. அண்ட் எனக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடா பிருத்வியே காமிக்கிறீங்க, அமலாபால் சீன்லாம் எங்கடா, அங்கே வந்து அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருப்பாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஸ்டில் இந்த ஃபிலிம்க்கு எது ரொம்ப முக்கியமோ அது இங்கே ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. அண்ட் ஐ எம் ஹாப்பி வித் தட். அண்ட் எந்த சீன்ஸ்லாம் அவங்க வந்திருக்காங்களோ பிச்சிட்டாங்க. ஷி வாஸ் ஸோ ஹாட் அண்ட் பியூட்டிஃபுல். லாஸ்ட் கேள்வி, இந்த படம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா? ஒன்று. ரெண்டாவது வந்து எல்லா ஆடியன்ஸுமே பார்க்கலாமா? ஃபேமிலி கிட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம்? எல்லாருமே பார்க்கலாம். நான் சொல்லுவேன் எல்லாருமே பார்க்கலாம். இட் வில் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ரொம்ப ஃபிலிமில் வந்து செம்மையாக போகணும், எனர்ஜெட்டிக்காக போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இல்லாமல் நீங்கள் அந்த படத்தை வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நீங்களே அந்த இடத்துல இருந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் பண்ணேன். அண்ட் இட் ஒர்க் ஃபார் மீ. த ஃபிலிம் வாஸ் ஓவரால் மேஜிக்கல். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. என்ன சொல்ல வராங்க? அதான் வெளிநாட்டுக்கு அது என்ன 90s இது மாதிரி தானே எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குங்க. ஆனால் நிஜத்திலே போன மாதிரி இருக்குங்க. நிஜத்திலே நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கே. நேச்சுரலாக நடிச்சிருக்காங்க. எப்படி மேம் அவரோட கேரக்டர் எப்படி மேம் இருக்குது? ஏன்னா வந்து ரொம்ப வெயிட் லாஸ்லாம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எங்க நிஜமாக சொல்ல சூப்பராக நடிச்சிருக்காங்கங்க. இந்த படம் உள்ளேயே போயிட்டோம், நம்ம தேட்டர் உள்ளேயே போயிடுச்சு அந்த இடத்துக்கு. அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. ஓகே மேம், ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் பற்றி சொல்லுங்கள். எல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் அவர் இறந்துடுவார்னு நினச்சேன். அவ்வளோதான். பிருத்திவிராஜ் வீட்டுக்கு போய் சேர மாட்டார். பார்த்தா எப்படியோ உயிரை படிச்சுட்டு போயிட்டார் ஃபேமிலி கூட. நல்லா இருந்ததுங்க, பாருங்க, கண்டிப்பாக பாருங்க. சூப்பர் சூப்பர், அடிபொலி. என்ன மேம் கான்செப்ட் படம்? ഞങ്ങളുടെയൊക്കെ ജീവിത കഥയാണ്.